1969. இது வந்து பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு பிரம்மா பாபா சாக்கார உடல்ல இருந்து போய் அவ்யக்தமாயி சூட்சுமவதனத்துக்கு போயிட்ட பிறகு தாதி வந்து போறாங்க. தாதி போயிட்டு குல்சா தாதி அவங்க வந்து டிரான்ஸ்ல போயிட்டு அங்க போய் பாபா பார்க்க போறாங்க. அந்த முரளிகள் தான் இது. 18/1/1969. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்ததா மதுபன். பிதாஸ்ரீ அவர்கள், அதாவது பிரம்மா பாபா அவ்யக்தமான பின்பு குல்சாதாதி மூலம் அவ்யக்த வதனத்திலிருந்து பெற்ற தெய்வீக செய்தின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் படிப்போம். உடல் மற்றும் மனதில் உள்ள குழப்பத்தை அகற்றிவிட்டு ஆத்மாபிமானி ஆகுங்கள். இப்ப இந்த உடலை பத்தியும் மனசை பத்தியும் எந்த குழப்பத்தையும் விட்டுட்டு இப்ப ஆத்மாபிமானி ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன்று நாம் வதனத்திற்கு சென்றவுடன் பாப்தாதா கூறினார். இப்ப குசாதாதி வதனத்துக்கு அவ்யக்த வதனத்துக்கு போயிட்டாங்க, சூட்சுமலோகத்துக்கு. அங்க பாப்தாதா சொன்னாரு, சாக்கார பிரம்மாவின் ஆத்மாவில் ஆதியிலிருந்து இறுதி வரை 84 ஜென்மங்களின் சக்கரத்தில் வந்த சம்ஸ்காரம் இருக்கிறது. இப்ப பிரம்மா பாபாவுடைய ஆத்மால அந்த அவர் ஃபர்ஸ்ட் பிறவில இருந்து நடிச்சார்ல, ஆதியில இருந்து இறுதி வரை 84 பிறவி எடுத்திருக்காருல்ல, அந்த சம்ஸ்காரம் அவருடைய ஆத்மால இருக்குதான். இன்றும் வதனத்திலிருந்து வலம் வர சென்றிருந்தார். இன்னைக்கு வந்து வதனத்துல இருந்து எல்லாரையும் பார்க்க போயிருந்தாரு. எப்படி விஞ்ஞானிகள் ராக்கெட் மூலம் சந்திரன் வரை சென்று விட்டார்கள், எவ்வளவு சந்திரனுக்கு அருகாமையில் செல்கிறார்களோ அவ்வளவு இந்த பூமி ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். எப்படி இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து நிலா வரைக்கும் போறாங்களே, நிலாக்கு கிட்டக போனா இந்த பூமியில இருந்து அப்படியே ஈர்ப்புல இருந்து விடுபட்டுருவாங்கன்னு அவங்க உடம்போட போவாங்க. பூமியின் ஈர்ப்பு முடிந்து விடுகின்றது. அவங்க நிலாக்கு போனோடனே பூமியோட ஈர்ப்பு விடுபட்டுடும் சொல்றாரு. அங்கே சென்றடைந்ததும் மிகவும் லகுவான உணர்வு ஏற்படுகின்றது. அங்க நிலாக்கு போனோடனே உங்களுக்கு லேசான அனுபவம் ஏற்படுது. அவ்வாறே குழந்தைகள், நீங்கள் எப்போது சூட்சும வதனத்திற்கு வருகிறீங்களோ அப்போது ஸ்தூல கவர்ச்சி முடிந்து விடுகிறது. அதே மாதிரி நம்மளும் இங்க இந்த சாக்காரத்துல இல்லாம சூட்சும லோகத்துக்கு பரிசுத்தாவா பறந்து போகும்போது நம்ம லேசாயிடுவோம். அப்புறம் இங்க இருக்கிற கவர்ச்சி எல்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. அங்கேயும் பூமியின் ஈர்ப்பு இருக்காதுன்றாரு. அங்கேயும் அவங்களுக்கு பூமியின் ஈர்ப்பு இருக்காது. இது தவம், சிந்தனை, புத்தி மூலமாகவும் அது விஞ்ஞானத்தின் மூலமாகவும் ஏற்படுகின்றது. இங்க நமக்கு வந்து தவம் மூலமா, சிந்தனை மூலமா, புத்தி மூலமா ஏற்படுது. அங்க விஞ்ஞானத்தின் மூலமாக அது அவங்க வந்து உண்மையாலுமே உடம்புல இருந்தே அவங்க போறாங்க. நம்ம உடம்ப விட்டு மேல போறோம். அந்த மனிதர்கள் ராக்கெட்டில் செல்லும் போது அவர்கள் திரும்பி வருவதற்கான தொடர்பு கீழே உள்ளவர்களிடம் உள்ளது. அவங்க ராக்கெட்ல போனாங்கன்னா அவங்க திரும்பி வரணும்னா இங்க வந்து அவங்க கீழே இருக்கிறவங்க தான், அவங்க கண்ட்ரோல் எல்லாமே கீழே இருக்கிறவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்கதான் திரும்ப கூட்டிட்டு வரணும் எல்லாம் மேல போனவங்கள கீழே. ஆனால் இங்கே எப்போது செல்ல விருப்பம் உள்ளது, எப்படி விருப்பம் உள்ளது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. ஆனா நம்ம இப்ப நினைச்சா சூட்சுமலோகம் போகலாம், எங்க போகணும், இங்க போனோமா அங்க போனோமான்றது நம்ம கையில தான் இருக்குதுன்றாரு. இதன் பின் பாபா ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு காட்சியை பாபா வந்து குசாதாதிக்கு காமிச்சார். ஒளி பொருந்திய மிக உயரமான மலை இருந்துதான். அந்த மலையின் கீழே சக்தி சேனை மற்றும் பாண்டவர்களின் அணியும் இருந்ததாம். ஒரு பெரிய மலையாம். அந்த மலைக்கு கீழே சக்தி சேனை, அதாவது இந்த சிவசக்தி சேனைகளும் பாண்டவர்களும் அணியும் நின்றுருந்தாங்களாம். மேலே பாப்தாதா நின்று கொண்டிருந்தாராம். அந்த மலைக்கு மேல பிரம்மா பாபா அவ்யக்த உடல்ல சிவபாபா நின்றுட்டு இருந்தாரு. அதன் பின் மிகுந்த கூட்டம் கூடிவிட்டது. அவங்க அங்க எல்லாரும் இருக்கும்போது நிறைய கூட்டம் வந்துருச்சு. நாங்கள் அனைவரும் அங்கே நிற்பது சாதாரணமாக இல்லாமல் கோவிலின் சாட்சாத்கார மூர்த்தி விக்கிரகங்கள் நிற்பது போல இருந்தது. குசாதாதி சொல்றாங்க, நாங்க எல்லாரும் அங்க நின்று இருக்கும் போது சாதாரணமா இல்ல, எல்லாரும் கோவில்ல இருக்கிற சாட்சாத்கார மூர்த்தி விக்கிரகம் மாதிரி நிற்கிறது போல இருந்தது. அனைவரும் மேலே பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தனர். அங்க கூட்டம் கூடியிருந்ததுல அவங்க எல்லாரும் மேல பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் மேலே பார்க்க இயலவில்லை. ஆனா அவங்களால மேல பார்க்க முடியல. அனைவரும் மிகவும் ஏங்கி கொண்டிருந்தாங்க. பிறகு சிறிது நேரத்தில் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் மூலம் தான் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற ஒரு ஆகாசவாணி, ஆகாய ஒளி போல சப்தம் கேட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒளி கேட்டதாம். என்னன்னா, இந்த சக்திகள் மூலமாகவும் பாண்டவர்கள் மூலமா தான் நல்லது நடக்க போகுதுன்ட்டு ஒரு ஒளி கேட்டுச்சான். அந்த சமயம் எங்கள் அனைவரின் முகத்திலும் மிகுந்த கருணை உணர்வு இருந்தது. அந்த நேரம் துஷாதாரி சொல்றாங்க, நம்ம எல்லார் முகத்திலையும் மிகுந்த கருணை உணர்வு இருந்தது. அதன் பின்னர் சிலருக்கு சக்திகள் மற்றும் பாண்டவர்களிடமிருந்து அவ்யக்த பிரம்மாவின் காட்சியும் கிடைச்சது. நிறைய பேருக்கு அந்த சக்திகள், அங்க நின்றிருந்த சக்திகள் பாண்டவர்கள் மூலமா பிரம்மா பாபாவுடைய காட்சியும் கிடைச்சது, சிவபாபாவினுடைய காட்சியும் கிடைச்சது. பிறகு அந்த காட்சி பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது.
எல்லாருக்கும் அந்த காட்சி பார்க்கும்போது அற்புதமா இருந்தது. சிலர் சிரித்து கொண்டிருந்தனர், சிலர் அப்படியே சிரிக்கிறாங்க, சிலர் நடிப்பதற்கு முயற்சி கொண்டிருந்தனர், சிலர் அன்பு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர், சிலர் கண்ணுல தண்ணியா ஊத்துது அன்பு கண்ணீர், சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் நடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனால் அனைத்து சக்திகளும் தீம்பிழம்புக்கு சமமாக தேஜஸ்வி ரூபத்தில் லைத்திருந்தனர். அப்ப நம்மதான் அது. அந்த இடத்துல மலைக்கு மேல நம்ம தான் நிக்கிறோம். ஒண்ணு நம்ம பரிசா உடல்ல இருப்போம், இல்லைன்னா சாக்காரத்துல இருந்தாலும் சாக்கார உடல்ல இருந்திருப்போம். ஆனா எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா தீப்பிழம்புக்கு சமமாக தேஜஸ்வி ரூபத்துல லைட் இருந்தாங்கன்னு சொல்லி துஷாதாதி சொல்றாங்க. இது காட்சியா பாபா கடைசி சீனோட காட்சியை காமிச்சிருக்கிறார். இதை பற்றி பாபா இறுதி நேரத்தில் உங்களுடைய இந்த வியக்த சரீரம் கூட முற்றிலும் அசையாததாக ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் டைம்ல கடைசியா இந்த விநாசம் வரும் இல்லையா, அந்த டைம்ல உங்க இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த உடல் முற்றிலுமா அசையாததா ஆகிரும் சொல்லி சொல்றாரு. இப்போது பழைய கணக்கு வழக்கின் காரணத்தினால சரீரத்தின் பக்கம் இழுக்கின்றது. இப்ப உங்களுக்கு அந்த கர்ம கணக்கு வழக்கிறதுனால அடிக்கடி ஏதாவது நோய் ஏதாவது பிரச்சனைன்னு இந்த உடல் பக்கம் உங்க புத்தி போகுது. ஆனால் இறுதியில் முற்றிலுமாக நிலையானதாகவும் சாந்தமாகவும் ஆகிடும். ஆனா கடைசியில உங்க இந்த உடல் நிலையானதா ஆயிடும், சாந்தமா குளிர்ச்சி ஆயிடும்ன்றாரு. இந்த உடல் சாந்தமாயிடும்ன்றாரு. எவ்வித கலகம் அல்லது குழப்பம் மனதிலோ உடலிலோ இருக்காது என்று சொன்னார் பாபா. உங்க மனசுலயும் குழப்பம் இருக்காது, கலகமும் இருக்காதுன்னு சொல்லி, உடலிலுமே இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை தான் ஆத்ம அபிமானி ஸ்திதி என்று பாபா சொல்றாரு. இதுதான் கடைசியா நடக்க போகுதுன்றாரு. கடைசியில ஆத்ம அபிமானி ஸ்திதியில எல்லாரும் வந்துருவோன்றாரு. காட்சி முடிந்த பின் அனைத்து குழந்தைகளும் இப்போது ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று பாபா கூறினார். இப்ப பாபா அந்த காட்சி காமிச்சிட்டு இந்த புல்சாதாதிக்கு சொல்றாரு, எல்லா குழந்தைகளும் இப்ப ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கான முயற்சி செய்யுங்க. அப்பதான் இந்த கடைசி சீன்ல இந்த மாதிரி எல்லாரும் ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவு சேவையில் கவனம் இருக்கிறதோ அந்த அளவு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் என்ற முக்கிய விஷயத்திலும் கவனம் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சேவை மட்டும் பண்ணா பத்தாது, பயிற்சியும் செய்யணும். ஆத்மா அபிமானி நிலை வரணுன்றதுக்காக அட்டென்ஷன் கவனம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.